பெண்கள் வந்து ஆண்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு பையன் வந்து எந்த பொறுப்பும் இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டுலாம் இருந்தான் அப்படின்னா, அவனை நான் தான் நல்ல வழிக்கு கொண்டு வரணும், நான் தான் அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேர்ள்ஸ் பண்ணுறதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். தெரிஞ்சு வேணும்னே பண்ணுறதில்ல, பட் தெரியாமல் அவங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது நம்ம சினிமாலையும் பார்க்குறோம். மேபி சினிமாவை பார்த்து தான் இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ என்னவோ. அதே மாதிரி தான் திருமணத்துக்கு அப்புறம் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆணை கம்ப்ளீட்டாக எல்லா விதத்துலேயும் தூக்கி சுமக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவனுக்கு வேலை இல்லைன்னா இவங்களே வேலை செஞ்சு சம்பாரித்து அவனுக்கு காசும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் சுற்றுறவனுக்கு அவங்க கூட தங்கறதுக்கு கூட இன்றைக்கெல்லாம் பெண்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஆண்களை நம்ம பார்த்துருக்கோமா? அந்த பொண்ணு சரியில்லை, நான் தான் அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்லி திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பண்ணவே மாட்டாங்க. இந்த திருத்துறது, நேர் வழிக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பெண்களுக்கு ஆண்கள் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு பொறுப்பே இல்லாமல் இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லை, இண்டிபெண்ட்டாக அந்த பொண்ணால் இருக்க முடியல அப்படின்னா காசு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரேர் கேஸஸ் தான் நடக்கும்.